வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! மீண்டும் ஒரு காலத்தால் அழியாத கானங்கள் தொகுப்பு மூலம் உங்களைச் சந்திப்பதில் சந்தோஷம். காலம் பல கடந்தாலும் எம் நெஞ்சை விட்டு நீங்காதே தமது தீங்குரலால் எம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் எம் ராஜாவின் இரு குரலிசைப் பாடல்களின் 5 தொகுப்புகள் வெளியாகி, அவற்றில் அணிவகுத்த எம் ராஜாவின் இரு குரலிசை ஆனந்த கானங்கள் 124ஐ கேட்டு இன்புற்றோம். முதற் தொகுப்பிலே எம் ராஜா பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். மேலும் சில தகவல்களை இப்போது பார்ப்போம். தமிழை பொறுத்தமட்டில் எம் ராஜா 51 இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ளார். மொழிமாற்ற படங்கள் உட்பட தமிழில் வெளியான 131 படங்களில் பின்னணி பாடியுள்ளார். தமிழில் அவருக்கு அதிகமாக பாட வாய்ப்பளித்த இசையமைப்பாளர் என்று பார்த்தால் பழம்பெரும் இசையமைப்பாளரான சி.என். பாண்டுரங்கன் தான். தாம் இசையமைத்த 12 அசல் தமிழ் படங்களிலும் மற்றும் என் தங்கை, மாமியார், பூலோக ரம்பை என அவர் இசையமைத்த தமிழ் படங்கள் மொழி மாற்றமுற்று தெலுங்கை தழுவிய போதும் அவற்றிலும் மற்றுமொரு தெலுங்கு படம் உட்பட 15 படங்களில் எம் ராஜாவை பின்னணி பாட வைத்துள்ளார் சி.என். பாண்டுரங்கன். அடுத்தபடியாக இசைமேதை ஜி. ராமநாதன். தாம் இசையமைத்த 11 தமிழ் படங்களில் எம் ராஜாவை பின்னணி பாட வைத்த அவர், இன்ஸ்பெக்டர், கற்புக்கரசி என அவர் இசையமைத்த தமிழ் படங்கள் தெலுங்கில் மொழிமாற்றம் பெற்ற போது அவற்றிலும் ராஜாவுக்கு பாட சந்தர்ப்பம் அளித்தார். ஆயினும் எம் ராஜாவுக்கு மிக அதிகமாக பின்னணி பாட வாய்ப்பளித்தவர் மலையாள இசையமைப்பாளர் ஜி. தேவராஜனே. எம் ராஜா இசையமைப்பாளராக தமிழில் களமிறங்கிய 59 ஆரம்பித்து 71 வரையான 13 ஆண்டுகளில் தாம் இசையமைத்த 19 மலையாள படங்களில் எம் ராஜாவை பின்னணி பாட வைத்தவர் ஜி. தேவராஜன். எஸ். ராஜேஸ்வர ராவ் இசையமைத்த மிஸ்ஸியம்மா, விப்ர நாராயணா, அலாவுதீனும் அற்புத விளக்கும், கடன் வாங்கி கல்யாணம் முதலான 4 படங்களும் தமிழ் தெலுங்கு சமகால தயாரிப்புகள். அவ்வெட்டு படங்களிலும் எம் ராஜா பின்னணி பாடினார். எஸ். ராஜேஸ்வர ராவின் இசையில் உருவான தனித்தமிழ் திரைப்படமான அவள் யாரிலும் எம் ராஜா பின்னணி பாடினார். பெண்டியாலா நாகேஸ்வர ராவும் ராஜேஸ்வர ராவ் போலவே அவர் இசையமைத்து தமிழில் வெளியான பெற்றதாய், குடும்பம், மறுமலர்ச்சி, வீட்டுக்கு வந்த வரலட்சுமி எனும் 4 படங்களுமே தெலுங்கு தமிழ் மொழிமாற்ற அல்லது சமகால தயாரிப்புகளே. அவ்வெட்டு படங்களிலும் எம் ராஜா பாட வாய்ப்பு பெற்றார். அதைவிட வேறு 3 தெலுங்கு படங்களிலும் பெண்டியாலாவின் இசையில் ராஜா பின்னணி இசைத்தார். தெலுங்கு இசையமைப்பாளர் எஸ். தட்சிணாமூர்த்தி இசையமைத்து தமிழில் 56 வெளியான சந்தானம், அதே பெயரிலேயே 55 தெலுங்கிலும் வெளியான படத்தின் டப்பிங் படம். ஆயினும் தமிழில் மட்டும் எம் ராஜா பின்னணி பாடினார். எஸ். தட்சிணாமூர்த்தி இசையமைத்த அலி பாபாவும் 40 திருடர்களும் தமிழ் படத்திலும் தெலுங்கில் மொழிமாற்றமுற்ற போது தமிழில் தங்கவேலுவுக்காக கண்டசாலா பாடிய பாடலை எம் ராஜா தெலுங்கில் பாடினார். ஆனால் தெலுங்கில் எம்ஜிஆருக்காக அவர் பாடவில்லை. அவர் இசையமைத்த யார் பையன், பாக்யவதி முதலான தமிழ் படங்கள் உட்பட 51 ஜி. ராமநாதனின் இசையில் உருவான மந்திரிகுமாரி, என்டிஆரின் நடிப்பில் 57 வீர கங்கணம் என தெலுங்கில் மேலுருவாக்கம் பெற்ற போது அதற்கு இசையமைத்தவர் எஸ். தட்சிணாமூர்த்தியே. அதிலும் ராஜாவை பாட வைத்தார் எஸ். டி. திரைக்கடல் கடந்து 9 சிங்கள படங்களுக்கும் இசையமைத்த எஸ். தட்சிணாமூர்த்தி அவற்றுள் வரத காஹத, செரசுலாங் திரைப்படங்களிலும் ராஜாவை பாட வைத்து சிங்கள ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு பெரும் கீர்த்தி உண்டாக வழி சமைத்தார். இவ்வாறாக எஸ். தட்சிணாமூர்த்தியின் இசையில் மொத்தமாக 8 படங்கள் ராஜாவுக்கு. பஞ்சம் பணம் படுத்தும் பாடு எனும் தமிழ் தெலுங்கு இருமொழி படங்களுக்கும் இசையமைத்தவர் டி. ஏ. கல்யாணம். 4 படங்களிலும் எம் ராஜா பின்னணி பாடினார். மாஸ்டர் வேணு தெலுங்கில் இசையமைத்த ஏழையின் ஆஸ்திக்கும் கண்டசாலாவின் இசையமைப்பில் தெலுங்கில் 53 வெளியாகி 56 பலே ராமன் என தமிழ் மொழி மாற்றம் பெற்ற போது அதற்கும் இசை அனுசரணை செய்தவரும் அவரே. மலியமங்கலம் தமிழ் படம் உட்பட அவர் இசையமைப்பில் 57 வெளியான சுக்ரதசை கன்னட படத்திலும் எம் ராஜாவுக்கு பாட வாய்ப்பளித்தவர் டி. ஏ. கல்யாணம். அவரின் இசையமைப்பில் 8 திரைப்படங்களில் எம் ராஜா பின்னணி பாடினார்.
தெலுங்கு இசையமைப்பாளரான டி.எம். இப்ராஹிம், அவன் அமரன் தமிழ் படம் உட்பட தெலுங்கிலும் சுப்பிரமணிய ராஜு இசையமைத்து பின் தமிழில் மொழிமாற்றம் பெற்ற பக்கா திருடனும், தெலுங்கில் கண்டசாலா இசையமைத்து தமிழில் 59 வெளியான சபாஷ் ராமுவும் தமிழ் வடிவம் பெற்றபோது இசை அனுசரணை செய்தவர் டி.எம். இப்ராஹிம். எம்.ஜி.ஆரின் நாடோடி மன்னனும் திருடாதேயும் தெலுங்கில் மாற்றமுற்ற போது அவற்றிற்கு இசையமைத்த டி.எம். இப்ராஹிம் அவற்றிலும் ராஜாவுக்கு பாட சந்தர்ப்பம் அளித்தார். சொல்லப்போனால் ஏ.எம். ராஜாவின் திரை இசையுலக பிரவேசத்தால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவர் கண்டசாலா தான். 50 வெளியான தெலுங்கு சம்சாரம் திரைப்படத்தில் கண்டசாலா பாடிய பாடல்களைத்தான் ஏ.எம். ராஜா தமிழில் பாடி திரை இசை உலகில் கால் பதித்தார். லைலா மஜ்னு, பாதாள பைரவி என தமிழில் முத்திரை பதித்த தெலுங்கு பாடகர் கண்டசாலாவின் இடத்தை ஏ.எம். ராஜா மெல்லென பிடித்துக் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அதில் தவறில்லை. ஆயினும் அவர் இசையமைத்த தமிழ் தெலுங்கு இருமொழி திரைப்படமான பரோபகாரத்திலும் மற்றும் குணசுந்தரி, எல்லாம் இன்பமயம் தமிழ் படங்களிலுமாக கண்டசாலாவின் இசையமைப்பில் 4 படங்களில் ஏ.எம். ராஜா பாடினார். கண்டசாலா தெலுங்கில் இசையமைத்த சபாஷ் ராமு தமிழ் உரு பெற்ற போது அதற்கான இசையை வழங்கியவர் டி.எம். இப்ராஹிம் என்பதால் அவரிடமே ராஜா வாய்ப்பு பெற நேரிட்டது. தெலுங்கு இசையமைப்பாளரான டி. சலபதி ராவின் இசையில் ஸ்ரீதர் இயக்கிய அமரதீபம், மீண்ட சொர்க்கம் மற்றும் புனர்ஜென்மம் படங்களில் ஏ.எம். ராஜா பின்னணி பாடினார். எஸ்.என். திருப்பதியின் இசையில் ஹாதிம் தாய் என 56 ஹிந்தியில் வெளியான திரைப்படம் மாயமோகினியாக தமிழில் மாற்றுரு கொண்ட போது அதன் இசைக்கோர்ப்பு டி. சலபதி ராவ் வசமானது. அதில் ஏ.எம். ராஜாவும் பாடினார். வேதாவின் இசையில் அன்புக்கு எங்கே, பார்த்திபன் கனவு, பாசமும் நேசமும் என 3 படங்களில் ராஜா பின்னணி பாடினார். ஏ.எம். ராஜாவுக்கு தமிழில் முதலாக பின்னணி பாட ராஜாம்பாளில் வாய்ப்பளித்த எம்.எஸ். ஞானமணி, ஜெனோவா, உலகம் முதலான படங்களிலும் உலகத்தின் தெலுங்கு வடிவமான பிரபஞ்சத்திலும் என 4 படங்களில் ராஜாவை பாட வைத்தார். ஆரம்பகால தமிழ் இசையமைப்பாளரான எஸ்.வி. வெங்கட்ராமனின் இசையில் மனோகரா, மாமன் மகள், கோடீஸ்வரன், நாகபஞ்சமி என 4 படங்களில் ராஜா பின்னணி பாடினார். தமிழ் இசையமைப்பாளர் டி.ஆர். பாப்பாவை பொறுத்தமட்டில் மாப்பிள்ளை, அன்பு, ஆசை, ராஜா ராணி, மல்லிகா, விஜயபுரி வீரன் என 6 தமிழ் படங்களுடன் விஜயபுரி வீரன் தெலுங்கை தழுவிய போது அதிலும் பாட வைத்து மொத்தம் 7 படங்களில் ராஜாவுக்கு வாய்ப்பளித்தார். குமாரியில் ஆரம்பித்து தாய்க்கு பின்தாரம், பொம்மை கல்யாணம், மனமுள்ள மருதாரம் என 4 தமிழ் படங்களுடன் பொம்மை கல்யாணத்தின் தெலுங்கு பதிப்பிலும் பின்னர் 67 சிவாஜி நடித்த செல்வம் திரைப்படத்தின் தெலுங்கு மொழிமாற்ற படத்திலும் என 6 படங்களில் ஏ.எம். ராஜாவுக்கு வாய்ப்பளித்தார் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளரான ஆர். சுதர்சனம் அவர்களின் செல்லப்பிள்ளை அது வெளியான 55 நாகேஸ்வரராவ் சாவித்திரி நடிப்பில் தெலுங்கில் மேலுருவான போது முதலாக ராஜாவை பின்னணி பாட வைத்தார். பின்னர் 52 வெளியான சிவாஜியின் பராசக்தி, 57 தெலுங்கை தரிசித்த போது தமிழில் சி.எஸ். ஜெயராமன் பாடிய பாடல்களை தெலுங்கிலே ராஜாவை பாட வைத்தார். ராஜாவும் காக்கா என தெலுங்கு காக்காவை கூவி அழைத்தார். இடையில் 56 டொஸ்தர சிங்கள படத்திலும் ராஜாவுக்கு பாட வாய்ப்பளித்தார். 59, 60, 61களில் தாம் இசையமைத்த சகோதரி, களத்தூர் கண்ணம்மா, நாகநந்தினி என 3 அசல் தமிழ் படங்களில் பாட வைத்ததுடன் களத்தூர் கண்ணம்மா தெலுங்குக்கு மொழிமாற்றம் பெற்றபோது அதிலும் வாய்ப்பளித்தார். இவற்றை விட தனது சகோதரர் கோவர்த்தனத்துடன் சேர்ந்து ஆர். சுதர்சனம் இசையமைத்த 2 கன்னட படங்களிலும் 2 தெலுங்கு படங்களிலும் ஏ.எம். ராஜா பின்னணி பாடினார். மொத்தமாக அவர் இசையமைப்பில் 11 படங்கள். 55 குலேபகாவலியில் ஆரம்பித்து 65 மகனே கேள் ஈறாக மெல்லிசை மன்னர்களின் இசையில் 6 படங்களில் ராஜா பின்னணி பாடினார். கன்னட, தெலுங்கு, தமிழ் சமகால தயாரிப்பாக 56, 57களில் வெளியான படம் பக்த மார்க்கண்டேயா. மும்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களே. அவற்றுள் தெலுங்கில் மட்டும் பாட வாய்ப்பு பெற்றார் ஏ.எம். ராஜா. தமிழில் அவர்கள் இசையமைத்த காவேரியும் மகாதேவியும் தெலுங்கில் பிரவேசித்த போது
இரண்டிலும் ராஜாவுக்கு பாடக் கிடைத்தது. மஞ்சள் வெயில் மாலையிலே பாடல் தெலுங்கில் ராஜா எம்எல்வி இணைவில் தவழ்ந்தது. கன்னட இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா தமிழில் தாம் இசையமைத்த கல்யாணம் பணியம் பிரம்மச்சாரி, புதுமைப்பெண், சங்கிலித்தேவன், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எனும் 4 படங்களிலும் ஏ.எம். ராஜாவுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். கன்னடத்தில் ஸ்கூல் மாஸ்டராகவும், தமிழில் எங்கள் குடும்பம் பெருசு ஆகவும் வெளியான பந்துலுவின் 2 திரைப்படங்களிலும் லிங்கப்பாவின் இசையில் ராஜாவே பாடினார். ஏழை உழவனும் ரேணுகாதேவியும் கன்னட இசையமைப்பாளர் எச்.ஆர். பத்மநாப சாஸ்திரி இசையமைத்து ஏ.எம். ராஜா பின்னணி பாடிய 2 தமிழ் படங்கள். கன்னடத்தில் அவர் இசையமைத்து 55 வெளியான சோதரி படத்திலும் ராஜா 2 பாடல்களை பாடினார். மலையாளத்தில் ஏ.எம். ராஜாவுக்கு மிக அதிக வாய்ப்பளித்த ஜி. தேவராஜா பற்றி முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். அவருக்கு அடுத்தபடியாக ராஜாவுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தவர் ஆலப்புழை வி. தட்சிணாமூர்த்தி. 52 முதல் 68 வரையான காலப்பகுதியில் அவர் இசையமைத்த 11 மலையாள படங்களில் ஏ.எம். ராஜா பின்னணி பாடினார். ஆனாலும் அவர் இசையமைத்தவற்றுள் மலையாளம் தமிழ் சமகால தயாரிப்பாக ஆசை மகன் மட்டும் தமிழில் வெளியானது. இருமொழி படங்களிலும் ஏ.எம். ராஜாவே பாடினார். மலையாள இசையமைப்பாளர் பி.எஸ். திவாகர் இசையமைத்த பசியின் கொடுமை, தந்தை, நல்ல பெண்மணி எனும் 3 மலையாள படங்கள் தமிழையும் தழுவியுள்ளன. பசியின் கொடுமை, தந்தை என்பன தெலுங்கிலும் வெளியாகின. மலையாளம், தமிழ், தெலுங்கு என மும்மொழிகளிலும் பி.எஸ். திவாகரின் இசையில் ஏ.எம். ராஜாவே பாடினார். இவற்றுடன் தாம் இசையமைத்த சுக்குமல்லி சிங்கள திரைப்படத்திலும் ராஜாவை திவாகர் பாட வைத்தார். இவ்வற்றோடு 9தாக சத்யன் குமாரி நடிப்பில் 59 வெளியான ஒரு மலையாள படத்திலும் திவாகரின் இசையில் ராஜா பாடினார். பிரதர் லக்ஷ்மணனும் ஒரே பிரபலமான மலையாள இசையமைப்பாளர் தான். அவர் இசையமைத்த சி.ஐ.டி, யானை வளர்த்த வானம்பாடி, யார் மணமகன் என்பன மலையாள மூலம் தமிழை தழுவின. சி.ஐ.டி, யானை வளர்த்த வானம்பாடி இருமொழி படங்களிலும், யார் மணமகன் தமிழ் படத்திலும் ஏ.எம். ராஜாவின் டூயட் பாடல்கள் இனிமை சேர்த்தன. மலையாளத்தை பொறுத்தமட்டில் எம்.எஸ். பாபுராஜ், கே. ராகவன் போன்றோரின் இசையிலும் ஏ.எம். ராஜா கூடிய பங்களிப்பு செய்தார். ஆர்.கே. சேகர் நமது இசைப்புயலின் தந்தையாரின் இசையில் 64 ஆயிஷா, பழசிராஜா என 2 படங்களில் ராஜா பாடியுள்ளார். 70களில் சங்கர் கணேஷ் இணை இசையமைப்பாளர்களின் இசையில் தாய்க்கு ஒரு பிள்ளை, வீட்டுக்கு வந்த மருமகள், 10 மாத பந்தம், அன்பு ரோஜா என்பன ஏ.எம். ராஜா குரல் பங்களிப்பு செய்த தமிழ் படங்கள். வி. குமாரின் இசையில் ரங்கராட்டினமும், இது இவர்களின் கதையும் ஏ.எம். ராஜா பின்னணி பாடியவை. ஏ.எம். ராஜா தமிழில் 7 படங்களுக்கு இசையமைத்தார். கல்யாணப் பரிசு, அன்புக்கோர் அண்ணி, விடிவெள்ளி, தேன் நிலவு, ஆடிப்பெருக்கு, வீட்டு மாப்பிள்ளை, எனக்கொரு மகன் பிறப்பான் எனும் 7 படங்களிலும் தனித்தும் இணைந்தும் அவர் பாடிய பாடல்கள் யாவும் காலத்தால் அழியாதவை. தமிழில் இசையமைத்த பெரும்பாலான இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றிய ஏ.எம். ராஜாவுக்கு ஒரு சில இசையமைப்பாளர்களுடன் ஓரிரு படங்களிலேயே பணியாற்ற வாய்ப்பு கிட்டியது. அவ்வாறான ஒரு சிலரை பற்றி இனி பார்ப்போம். கர்நாடக இசையுலகில் புகழ்பூத்த வீணை வித்வானாக திகழ்ந்தவர் ஈமனி சங்கர சாஸ்திரிகள். ஒரு திரைப்பட இசையமைப்பாளராக தம்மை மட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பாத இசைமேதை அவர். ஜெமினி வாசனின் வேண்டுகோளுக்கிணங்கி அவர் தயாரித்த சில ஹிந்தி படங்களுக்கு இசையமைத்தவர். அவர் இசையமைத்த ஒரே தமிழ் படம் சம்சாரம்தான். அறிமுக பாடகரான ஏ.எம். ராஜாவுக்கு எடுத்த வாக்கிலேயே வித்தியாசமான 4 பாடல்களை நாயகன் ஸ்ரீராமுக்கு, நகைச்சுவை நடிகர் டி.ஆர். ராமச்சந்திரனுக்கு, அசரீரியாக எம்.கே. ராதாவுக்கென தனி டூயட் கோரஸ் பாடல்களை துணிந்து பாட வைத்து விட்டார் ஈமனி சாஸ்திரி. 3 பிள்ளைகளும் ஜெமினி தயாரிப்புத்தான். அதற்கு இசையமைத்தவர் பி.எஸ். அனந்தராமன். சம்சாரம், 3 பிள்ளைகள் இரண்டிலும் இசைத்துறை மேற்பார்வையாளராக பணியாற்றியவர் எம்.டி. பார்த்தசாரதி. 3 பிள்ளைகளில் ராஜாவுக்கு 2 பாடல்கள். ஒரு பின்னணி பாடகராக எம். ராஜா உருவாகிக் கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் 52 சிறந்த இசையமைப்பாளரான சி.ஆர். சுப்புராமன் அகால மரணம் எய்திவிட்டார். அதனால் அவரிடத்து பணியாற்ற எம். ராஜாவுக்கு அவ்வளவாக வாய்ப்பு கிட்டவில்லை. ஆயினும் சுப்புராமனின் மறைவின் பின் 53 வெளியான மருமகளில் மட்டும் அவர் இசையில் ஏ.எம். ராஜாவுக்கு பாட கிடைத்தது. சி.ஆர். சுப்ரமணியன் இசையில் தமிழ், தெலுங்கு,
இரு மொழிகளிலும் சமகாலத்தில் தயாரிக்கப்பட்ட அப்படத்தின் இருமொழி படங்களிலும் நன்னாங்கு இனிமையான டூயட் பாடல்கள் ராஜாவுக்கு. 30களில் ஆரம்பித்து 60 வரை இசையமைத்த பழம்பெரும் இசையமைப்பாளர் ஜி. கோவிந்தராஜுலு நாயுடு. அவரது இசையில் மனிதனும் மிருகமும் திரைப்படத்தில் இன்பக்குயில் குரல் இனிமை என அற்புதமான ஒரு பாடல், ஒரே ஒரு டூயட் பாடல் ராஜாவுக்கு, அவ்வளவுதான். பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ். எம். சுப்பையா நாயுடு ஏனோ ராஜாவை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. அவர் இசையில் 58 வெளியான திருமணம் படத்தில் ஒரே ஒரு டூயட் பாடல் அவர் பாடினார். அத்திரைப்படம் 60 தெலுங்கில் உருவான போது அதிலும் ராஜாவே பாடினார். ஆயினும் இதற்கு முன்பாக சுப்பையா நாயுடுவின் சகோதரர் ஸ்ரீ ராமுலு நாயுடுவின் மலைக்கள்ளன் வெளியான 54லேயே தெலுங்கில் என்.டி.ஆர். பானுமதி நடிப்பில் அக்கி ராமுடு என அது மீளுருவான போது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என என்.டி.ஆருக்காக தெலுங்கில் பாடினார் ஏ.எம். ராஜா எஸ். எம். சுப்பையா நாயுடுவின் இசையில். ஏ. ராமராவின் இசையில் வனம்புல மாங்கல்யத்தில் ஒரு மாப்பிள்ளை நோய். இசைச்சித்தர் சி. எஸ். ஜெயராமனின் இசையில் எம்.ஜி.ஆருக்காக பேசும் யாழே பெண்மானி நாம் திரைப்படத்தில். எம். கே. ஆத்மநாதனின் இசையில் இரத்தவாசத்தில் மனச்சாட்சியின் குரலாக அசரீதியாக ஒலிக்கும் இரு பாடல்கள். கே. ஜி. மூர்த்தியின் இல்லறமே நல்லறத்தில் நினைக்கும் போதே ஆகா இருகுரல் இசை பாடல். பி. கிருஷ்ணமூர்த்தி நாகராஜ ஐயர் இணைவில் நல்ல வீடு திரைப்படத்தில் சிவாஜிக்காக ரப்பர் பலூன். இவ்வாறாக யாவுமே கற்கத்தி கிட்டாத பாடல்கள். கோவர்த்தனத்தின் ஒரே வழியிலும் கன்னடத்து ராஜன் நாகேந்திராவின் எல்லோரும் வாழ வேண்டும் என்றும் எம். ரங்கராவின் கன்னட மொழிமாற்றப்படமான பதியே தெய்வத்திலும் உசைன் ரெட்டியின் புனிதவதியிலும் ஏ.எம். ராஜாவுக்கு ஒவ்வொரு பாடல்கள். அருண் ராகவன் இசையமைத்து வெளிவராத திரைப்படமான படித்த பெண்ணில் பட்டுக்கோட்டையாரின் முதற் பாடல் ஏ.எம். ராஜா ஜிக்கி இணைவில் பதிவானது. இனி ஏ.எம். ராஜா பின்னணி பாடிய சில மொழிமாற்ற படங்கள் பற்றி பார்ப்போம். ராஜ் கபூர் நர்கீஸ் நடிப்பில் சங்கர் ஜெயகிஷனின் இசையில் உருவான ஹிந்தி படம் ஆ. அதே தமிழில் அவன் ஆக மொழிமாற்றப்பட்டு வெளியானது. பாடல்கள் பதிவுக்காக ராஜாவும் ஜிக்கியும் நேரடியாகவே பாலிவுட் சென்று இசையமைப்பாளர்கள் சங்கர் ஜெயகிஷன் முன் பாடியதாக தகவல். ஏ.எம். ராஜா ஜிக்கி ஜோடிக்கு புகழ் சேர்த்த கற்கண்டாய் இனிக்கும் பாடல்கள் அதில். அதே ஆ திரைப்படம் அதே 53 தெலுங்கிலும் மொழிமாற்றம் பெற்று பிரேமாலேகலு எனும் தலைப்பில் வெளியானது. ராஜா ஜிக்கி ஜோடியே தெலுங்கிலும் பாடி அசத்தினார்கள். ஆனாலும் படம் ஏனோ பெரிதாக ஓடவில்லை. அதே இரு மொழிகளும் வெளியானது 53. திலீப் குமார் நர்கீஸ் முனவரா சுல்தானா நடிப்பில் இந்தியில் 50 வெளியாகி வெற்றி கொடி நாட்டிய திரைப்படம் பாபுல். பாலிவுட்டின் முன்னணி இசையமைப்பாளர் நௌஷாத்தின் இசையில் உருவான படம் கிராம பெண் எனும் பெயரில் மொழிமாற்றம் பெற்று 51 வெளியானதாக விக்கிபீடியா விளம்புகிறது. அதில் ஓரிரு இருகுரல் இசை பாடல்களை எம். ராஜாவும் பாடியுள்ளார். அதனால் 51 அப்படம் வெளிவந்திருக்க அவ்வளவாக சாத்தியமில்லை. இலங்கை வானொலியில் அப்பாடல்கள் ஒலிபரப்பாகாத காரணத்தால் அப்பாடல்களும் பிரபலமாகவில்லை. ஆனால் நாகேஸ்வர ராவ், என்.டி.ஆர்., அஞ்சலி தேவி நடிப்பில் தெலுங்கில் 50 வெளியான ஒரு திரைப்படம் கிராம பெண் என்ற பெயரில் 51 தமிழுரு கொண்டு வந்து மகத்தான வெற்றி பெற்றதாக தெரிகின்றது. நமது விக்கிபீடியாக்காரர்கள் தான் இரண்டையும் போட்டு குழப்பி விட்டார்கள் போல் படுகின்றது. நமது அனுமானப்படி பாபுல் படம் மொழிமாற்ற பாடல் பதிவுடன் நின்றிருக்கக்கூடும். தமிழீழ படம் வெளிவராமலே போயிருக்கலாம். வெளிவந்திருந்தால் திலீப்பின் ஆண் வானரதம் போல பேசப்பட்டிருக்கும். ஆனால் அவ்வாறு நிகழவில்லை. இந்தியில் இருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் பெற்று வந்த 7-8 படங்களில் ஏ.எம். ராஜா பின்னணி பாடியிருக்கின்றார். ஆயினும் சங்கர் ஜெயகிஷன் தவிர ஏனைய மூலப்பட இசையமைப்பாளர்களிடம் அவர் பணியாற்ற கிடைக்கவில்லை. அவ்வாறாக சி. ராமச்சந்திராவின் இசையில் உருவாகி 51 வெளியான அல்பேலா நல்ல பிள்ளையாக 53 தமிழில் வடிவெடுத்த போது வேதாவின் இசையிலும் எஸ். என். திருப்பதியின் ஹாதிம்தாய் மாய மோகினியான போது, கே. சலபதிராவின் இசையிலும், ஷண்முக் பாபுவின்
இசையில் 56 வெளியான அமர் சிங் ரதௌர் வீர அமர்சிங்காக 58 வெளியான போது டி.ஜி. லிங்கப்பாவின் இசையிலும், அவினாஷ் வியாஸின் இசையில் 58 வெளியான சர்க்கஸ் சுந்தரியாக 59 தமிழில் வெளியான போது எம். ரங்கராவின் இசையிலும், சித்ரகுப்தாவின் இசையில் 58 ஹிந்தியில் வந்த மாயா பஜார் 59 தமிழில் வீர கடோத்கஜன் ஆன போது எம்.டி. பார்த்த சாரதியின் இசையிலும், 57 வெளியான சித்ரகுப்தாவின் பவான் புத்ர ஹனுமான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமானாக 58 தமிழ் வடிவம் எடுத்த போது விஜயபாஸ்கரின் இசையிலும், எஸ்.என். திருப்பதியின் ஜபக் அது வெளியான 61 அரபு நாட்டு அழகியான போது விஜயபாஸ்கரின் இசையிலும் இனிய கானங்களை பின்னணியில் பாடி அசத்தியவர் எம். ராஜா. அரபு நாட்டு அழகியான ஜபக் தெலுங்கு கன்னட மொழிகளில் முறையே 61, 64களில் மொழிமாற்றமுற்ற போதும் இசை அனுசரணை வழங்கியவர் விஜயபாஸ்கர் தான். அவற்றிலும் எம். ராஜாவே பின்னணி பாடினார். கன்னடத்தில் 54 எம். வேங்கடராஜுவின் இசையில் உருவான நடசேகர 55 தமிழில் மனோரதமாக மாறிய போது சி.என். பாண்டுரங்கனின் இசையிலும், காளிங்கராவின் இசையில் கன்னடத்தில் 59 வெளியான திரைப்படம் 60 மங்கைக்கு மாங்கல்யமே பிரதானம் என தமிழில் வெளியான போது ஜீவனின் இசையிலும், ரமேஷ் நாயுடுவின் இசையில் 57 தெலுங்கில் வெளியான தாம்பத்தியம் ஆறுதலாக 65 ஆவதெல்லாம் பெண்ணாலே என உருமாறிய போது அதே ஜீவனின் இசையிலும் பின்னணியில் தமது இன்குரலை வழங்கி சிறப்பித்தார் எம். ராஜா. சரி நேயர்களே, இனி எம். ராஜா சோலோவாக பாடிய சில இனிய பாடல்களை கேட்டு இன்புறுவோம். வாருங்கள். సకల ధర్మసారం సుఖ జీవనాధారం సంసారం సంసారం கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே, கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே, இணை பிரியாது இளம்பாலகர் விளையாடும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம். உறவோடு உண்ண வேண்டும், ஊரோடு வாழ வேண்டும், உறவோடு உண்ண வேண்டும், ஊரோடு வாழ வேண்டும், பெரியோரை பணிய வேண்டும், சிறியோரை காக்க வேண்டும், சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம். சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் சாரமோடு கணவன் அதை தாங்கி வாழ வேண்டும், சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம். மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே, மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே, ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே, மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே.
ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். வானவில்லின் வர்ண ஜாலம் போலவே விதிலீலையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்ப துன்பம் மாறி மாறி இன்ப துன்பம் மாறி மாறி இரவு பகல் போல் வருகுமே. இரவு பகல் போல் வருகுமே. எழுதி வைத்த எழுத்தை மாற்ற ஈசனாலும் ஆகுமோ? அழுத கண்ணீர் கொண்டு விதியை அழித்தெழுத போகுமோ? மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே. மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே. சூழ்ந்தது மாலை எங்கேனும் பாலை. நீயே தான் நாடுகின்றாய் காதலியின் வீடு. உன் காதலியின் வீடு. சூழ்ந்தது மாலை எங்கேனும் பாலை. நீயே தான் நாடுகின்றாய் காதலியின் வீடு. உன் காதலியின் வீடு. சூறையில் பாதையில் விழுந்து விடாதே. விழுந்து விடாதே. மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே. மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே. தாய்மனை விட்டே தாபமே பட்டே தனி செல்லும் பாதையில் தடை செய்யும் இருட்டே. கண் தடை செய்யும் இருட்டே. தாய்மனை விட்டே தாபமே பட்டே தனி செல்லும் பாதையில் தடை செய்யும் இருட்டே. கண் தடை செய்யும் இருட்டே. துடிப்புளம் கலங்கிட தோறுதே கண்ணீர். தோறுதே கண்ணீர். இன்னன் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே. இன்னன் போலாகும் இந்த வாழ்க்கையே வான்வில் போலுமே இளமை ஆனதே. ஆம் துன்பக்கதை உனதே.
வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே, வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே, கெட்ட மனிதனாவதும் பணத்தாலே, வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே. ஞானமும் கல்வியும் இருந்தும் ஞானமும் கல்வியும் இருந்தும் பணத்தால் ஈனமடைந்தவர் எத்தனையோ, மானமும் வெட்கமும் இழந்தவராகி, மானமும் வெட்கமும் இழந்தவராகி மாறிய பேர்களும் எத்தனையோ, வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே. கள்ளக்கணக்கெழுத மறுத்தவன் மானி, கள்ளக்கணக்கெழுத மறுத்தவன் மானி, களவு தொழில் புரிய துணிவானே, பிள்ளைகள் மேல் வைத்த பாசத்தினாலே, பிள்ளைகள் மேல் வைத்த பாசத்தினாலே பெரும் பிழை செய்யவும் துணிவாலே, வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே, மனிதனாவதும் பணத்தாலே, வாழ்வதும் தாழ்வதும் பணத்தாலே. சின்னஞ்சிறு பைங்கிளியே நீ தாலேலோ, என் மகனே தாலே தாலோ. சிறு பைங்கிளியே நீ தாலேலோ, என் மகனே தாலே தாலோ. தந்தை கொண்ட அன்பின் மனதை தந்தையாகி கண்டே, என் தந்தையோடு யான் புரிந்த பாதகத்தின் கொடுமை. உணராமல் சென்றே மகனே, என் உயிரே அனல் ஆழியில் வீழ்ந்தே, என் தந்தையோடு பாவி நான் செய்த அந்த பிழைகள் உன் தந்தையான என்னுடன் செய்திடாதே மகனே. தந்தையே முதல் தெய்வமே மகனே, தந்தை தன் தியாக மதுவே வாழ்விது மகனே. வேதமாகும் நீ உணர்வாய் தந்தை ஓதும் மொழியே, நீ ஏதும் துயரும் ஈந்திடாது தந்தை நோதுபடியே. கண்மணியே
போதனை ஏனோ வேதனை மேன்மையில்லா போதனை ஏனோ வேதனை ஏதுமறியாய் சேதை மனிதா ஈடு கூர்ந்தால் நாடும் விளையும் ஏதுமறியாய் சேதை மனிதா ஈடு கூர்ந்தால் நாடும் விளையும் விதியை நதியான் வெல்லலாமே காணலாம் விதியை நதியான் வெல்லலாமே காணலாம் வேதனை மேன்மையில்லா போதனை வேதனை உழைப்பாலே பிழைப்பதென்றால் என்னாலுமே திண்டாட்டம் தானா ஓ பட்டதாரிகள் வாழ்வது தானா பட்டதாரிகள் வாழ்வது தானா படித்த படிப்பு எல்லாம் வீணா ஓ பட்டதாரிகள் வாழ்வது தானா படியேறி ஏறியே அலைந்தேன் நாயாய் ஓ படியேறி ஏறியே அலைந்தேன் நாயாய் பிடி சோறு கூட இல்லையே தேன் பால் வழிந்தோடிய பாரத பூமி வெறும் பாறை ஆச்சா பட்டதாரிகள் வாழ்வது தானா வெற்றி பேச்சை கொட்டி அளந்து வீம்பு பேசிடுறார் தங்கம் விளையுதென்றிடுறார் கிட்டி போனால் இல்லை இல்லை கிட்டி போனால் இல்லை இல்லை என்று பாடிடுறார் ஓ பட்டதாரிகள் வாழ்வது தானா பாதகம் செய்வதும் ஏனோ ரத்த பாதம் அழிப்பதும் ஏனோ நீதியை கொல்வதும் ஏனோ
உனை நேசம் மறப்பதும் ஏனோ? ஓ ஓ ஓ உடன் பிறந்தவன் எனும் உணர்வு தீர்ந்ததோ? உடன் பிறந்தவன் எனும் உணர்வு தீர்ந்ததோ? ஒரு சிறிதும் எண்ணாத நிலை வந்ததும் ஏனோ? ஒரு சிறிதும் எண்ணாத நிலை வந்ததும் ஏனோ? அதுவே அந்தஸ்து மோகம், அதுவே அந்தஸ்து மோகம், அதுவே அந்தஸ்து மோகம், அதுவே அந்தஸ்து மோகம். அறிவிழந்து செய்த உன் செயலின் கொடுமை எண்ணி, அறிவிழந்து செய்த உன் செயலின் கொடுமை எண்ணி, அனல் மெழுகாய் உருகி நீ கலங்குவதும் ஏனோ? அனல் மெழுகாய் உருகி நீ கலங்குவதும் ஏனோ? அதுவே ரத்த பாசம், அதுவே ரத்த பாசம், அதுவே ரத்த பாசம், ரத்த பாசம், ரத்த பாசம். நெஞ்சம் துடிப்பதேனோ, நிலை தளருவதேனோ? அன்புடனே தழுவ தேரால் எழுவதேனோ? அன்புடனே தழுவ தேரால் எழுவதேனோ? அதுவே ரத்த பாசம், அதுவே ரத்த பாசம், அதுவே ரத்த பாசம், ரத்த பாசம், ரத்த பாசம். செல்வாயோ உலகில் இன்பம் காண்பாயோ? எங்கே செல்வாயோ உலகில் இன்பம் காண்பாயோ? கண்ணீர் பொறிந்து நீ கதறிய போதும் காண்பவர் இங்கேதடா? கண்ணீர் சொரிந்து நீ கதறிய போதும் காண்பவர் இங்கேதடா? அன்னையைப் போலே உன்னை உலகிலே ஆதரிப்பார் யாரடா? எங்கே செல்வாயோ உலகில் இன்பம் காண்பாயோ? ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த சோதரன் உறவை முறித்தனே. ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த சோதரன் உறவை முறித்தனே. அருமை தந்தையும் அன்பை இழந்து நீ அறவே வெறுத்தனே. எங்கே செல்வாயோ உலகில் இன்பம் காண்பாயோ? மேலும் துயரினால் மேதைகள் எல்லாம் வீழும் காலம் பாரடா. பூவத் தெரியா புயல் குஞ்சும் நீயே, பூவத் தெரியா புயல் குஞ்சும் நீயே. வாழவகை ஏதடா, வாழவகை ஏதடா?
காலையோ தூரம் கண்ணீர் வாரம் நெஞ்சிலே ஹோ காரிருள் நேரும் காலையோ தூரம் கண்ணீர் வாரம் நெஞ்சிலே ஹோ காணவே மேலும் கருத்தை என்றாலும் கருணை செய்வாரில்லையே காணவே மேலும் கருத்தை என்றாலும் கருணை செய்வாரில்லையே சேர்வெனும் வீடே மார்க்கத்தில் காடே மறைந்தது மதி மஞ்சிலே ஹோ காரிருள் நேரும் காலையோ தூரம் கண்ணீர் பாரம் நெஞ்சிலே பாதையில் கண்ணீர் ஆவியில் கண்ணீர் பார்க்கும் தாரை கண்ணீர் பாதையில் கண்ணீர் ஆவியில் கண்ணீர் பார்க்கும் தாரை கண்ணீர் பனியுசவத்திரை தனியாம் யாத்தை சார்பே இல்லை மண்ணிலே ஹோ காரிருள் நேரும் காலையோ தூரம் கண்ணீர் பாரும் நெஞ்சிலே ஹோ கண்ணீர் பாரம் நெஞ்சிலே ஹோ கண்ணீர் பாரம் நெஞ்சிலே சிற்பி செதுக்காத பொற்சிலையே சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே அற்பச்செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோ அற்பச்செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ சிற்பி செதுக்காத பொற்சிலையே கற்பனை கெட்டாத அற்புதங்கள் தன்னை காண்பதும் செயலாலே கற்பனை கெட்டாத அற்புதங்கள் தன்னை காண்பதும் செயலாலே நீரசம் தேனும் கற்கண்டு பாகு கனீரசம் தேனும் கசந்திடும் மொழியாலே கசந்திடும் மொழியாலே
இருமனம் சிதைந்து போவதும் திருவிளையாடலோ தேவா. காதல் நதியினை வேதனை தடையால் தடுப்பதும் உனக்கழகாமோ. காதல் நதியினை வேதனை தடையால் தடுப்பதும் உனக்கழகாமோ. ஆசையினால் மன வீதியில் மாளிகை அமைத்தனே மனிதன். இடிந்து வீழ்ந்திட ஏனோ நீயும் இருந்து மகிழ்ந்தனையோ. இடிந்து வீழ்ந்திட ஏனோ நீயும் இருந்து மகிழ்ந்தனையோ. வாழ்க்கையினும் பூங்கா செழிப்பாக வளர்ந்து பயன் தரவே. வாழ்க்கையினும் பூங்கா செழிப்பாக வளர்ந்து பயன் தரவே. ஏக்கமும் துன்பமும் இரங்கலும் தானோ எழில் செய்யும் என் நினைவாமோ. ஏக்கமும் துன்பமும் இரங்கலும் தானோ எழில் செய்யும் என் நினைவாமோ. தூய இருமனம் சிதைந்து போவதும் திருவிளையாடலோ தேவா. காதல் நதியினை வேதனை தடையால் தடுப்பதும் உனக்கழகாமோ. தூய இருமனம் சிதைந்து போவதும் திருவிளையாடலோ தேவா. மடியிலே சாந்தி காண்பதும் காதலே. சாதாத புகையே என்னாலும் தருவதும் காதலே. மண்ணில் மறைந்தாய் வழியுதே கண்ணீர் தாரை போலவே வானம் சென்றாயோ. வானம் சென்றாயோ நீயே வாழ்க்கையின் வேதனையால் தாயே. வானம் சென்றாயோ நீயே
வாழ்க்கையின் வேதனையால் தாயே வானம் சென்றாயோ. மானம் காத்தனை வாழ்வில் தாழ்வில் தீனரெங்கள் தெய்வமே. மானம் காத்தனை வாழ்வில் தாழ்வில் தீனரெங்கள் தெய்வமே. காண்பதென்னாளோ உயிர் கனவாகினாய் எங்கள் அருள் ஜோதியே தியாக நிதியே. காண்பதென்னாளோ உயிர் கனவாகினாய் எங்கள் அருள் ஜோதியே தியாக நிதியே. வானம் சென்றாயோ நீயே வாழ்க்கையின் வேதனையால் தாயே வானம் சென்றாயோ. அருளின் திருவே ஆகம முடிவே அன்பே தெய்வம். அருளின் திருவே ஆகம முடிவே அன்பே சாந்தி. அன்பே தெய்வம் அன்பே சாந்தி. வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. அமைதியில்லா வாழ்வு தந்தே எங்கு சென்றாளோ. பிரிவாலே மோதும் துயர் போதும் போதுமே. அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. அமைதியில்லா வாழ்வு தந்தே எங்கு சென்றாளோ. பிரிவாலே மோதும் துயர் போதும் போதுமே. அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. மலரே மலரே நீ யாரோ, வஞ்சனை செய்தவர் தான் யாரோ. மலரே மலரே நீ யாரோ, வஞ்சனை செய்தவர் தான் யாரோ. உன்னை சூடி முடித்ததும் பெண்தானோ, பின் தூக்கி எறிந்ததும் அவள்தானோ. அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. இதயம் என்பது ஒரு வீடு, அன்றும் இன்றும் அவள் வீடு. இதயம் என்பது ஒரு வீடு, அன்றும் இன்றும் அவள் வீடு. அது மாளிகையானதும் அவளாலே, பின் மண்மேடானதும் அவளாலே. அருகில் வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. அமைதியில்லா வாழ்வு தந்தே எங்கு சென்றாளோ. பிரிவாலே மோதும் துயர்
வந்தாள் உருகி நின்றாள் அன்பு தந்தாளே. காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான். துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான். துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். இன்பத்தினை விதிக்கு இதை கொடுத்தான். இருந்தும் இல்லாத உருவெடுத்தான். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். மலரே நீ என் மலரல்ல. மலரே ஓ மலரே நீ என் மலரல்ல. நானும் வண்டல்ல. உன் மானம் காவல் கொண்டேன் என்று காதல் கொண்டேன் என்று காதல் கொண்டேன். மலரே ஓ மலரே நீ என் மலரல்ல. திரௌபதி மானம் காத்தானே அந்த கண்ணன் அவளது காதலனா. திரௌபதி மானம் காத்தானே அந்த கண்ணன் அவளது காதலனா. தேடிய நேரத்தில் வந்தேனே நான் காவலனா இல்லை காதலனா. நான் காவலனா இல்லை காதலனா. மலரே ஓ மலரே நீ என் மலரல்ல. கடமையில் கட்டிய தாலியம்மா உன் கண்ணீர் தவிர்த்த வேலியம்மா. உரிமை கொண்டாட நினைத்தேனா உறவினில் ஆசை வளர்த்தேனா. உறவினில் ஆசை வளர்த்தேனா. மலரே ஓ மலரே நீ என் மலரல்ல. மஞ்சள் தந்தது மனம் காக்க நான் மாலை தந்ததும் மானம் காக்க. குங்குமம் தந்தது குலம் காக்க
இன்று கும்பிட்டு நிற்பது உனை காக்க, இன்று கும்பிட்டு நிற்பது உனை காக்க. மலரே ஓ மலரே, நீ என் மலரல்ல.